இப்போ இந்த லேப்டாப்பில் பாருங்கள், குழந்தைங்க அதை எடுத்துகிட்டு போக முடியல, எல்லா இடத்துலையும் படத்தை ஒட்டி இலவச லேப்டாப் தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு செய்கிற அளவுக்கு செய்யணுமா? தமிழ்நாடு அரசு கொடுத்த லேப்டாப்பில் பார்க்கும் இடத்திலெல்லாம் நாகரிகம் இல்லாமல் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் படம் இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார். இல்லை, இந்த 3000 பாண்டிச்சேரியில் கூட கொடுத்தோம், ஆனால் அது டிபிடி என்ற அவர்களோட வங்கி கணக்கில் செலுத்திட்டா பரவாயில்ல. இது மக்களை நிற்க வச்சு நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு கொடுத்து, இப்போ இந்த லேப்டாப்பில் பாருங்கள், குழந்தைங்க அதை எடுத்துகிட்டு போக முடியல, எல்லா இடத்துலையும் படத்தை ஒட்டி இளைஞர்கள் ஒரு லேப்டாப்பை மரியாதையை எடுத்துகிட்டு போக முடியுதா? எல்லாத்துலேயும் அவங்க படத்தை ஒட்டி இது இலவச லேப்டாப் தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு செய்கிற அளவுக்கு செய்யணுமா? இப்போது பாண்டிச்சேரியில் கூட நாங்கள் கொடுத்தோம், ஆனால் அட்டையில் கொடுத்துட்டு உள்ளே ஒன்றும் அப்படி கொடுக்கல. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த அளவிற்கு எல்லாத்துலேயும் முகத்தை பதிக்கணும்னு நினச்சா ஒரு இளைஞர்கள் நாகரிகமாக அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே. ஆக இவங்க எல்லா இடத்துலையும் படத்தை இன்றைக்கி கூட அப்படி தான் தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதில் ஒரு முகம். இவங்க தான் சொன்னாங்க, மற்றவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஸ்டிக்கர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 150 நாடுகளுக்கு வேக்சின் கொடுத்தார், அதில் அவர் படம் வந்ததை உடனே அதுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் படத்தை ஒட்டி வைக்கிறீங்க. அது மக்கள் வரி பணம் என்பது எல்லோருக்குமே தெரியும். பால் விலை ஏற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு சாபம். ஆமா, நீங்க அவதூறு செய்து கொண்டிருந்தால் அவதூறாக தான் சொல்லுவார் அவர். அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அமித்ஷா அவர்களை பார்த்து அரண்டு இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் அமித்ஷா, உதயநிதி பேசினாலும் அமித்ஷா, முதலமைச்சர் பேசினாலும் அமித்ஷா, சேகர் பாபு அமித்ஷா, அவங்கெல்லாம் அமித்ஷா பார்த்து பயப்படுறாங்க. சேகர் பாபுக்கு எங்களை பார்த்தாலே பயம் வந்துருது, டென்ஷன் ஆயிடுறாரு. எங்களை பார்த்தாலே ஐயோ இவங்கெல்லாம் கோயிலுக்கு வராங்களேன்னு டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை 2026 தேர்தல் வரையும், தேர்தல் நிறைவடைந்த பிறகும் ஜார்ஜ் கோட்டைக்கு போகும் வரை தொடரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.